Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் மல்டி பர்பஸ் பாஸ்கெட் தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக உள்ளது. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கூட பின்னணும்னு சொல்லித்தர போகிறேன். இப்போ நீங்கள் இப்போ தான் கூட பின்ன கற்றுக்குறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்ப்போம். இதுக்கு நம்ம 3.25 அடியில் ஒயர் எடுத்துக்கணும். இந்த ஸ்கேலில் இது 1 2 3 3.25 இதேமாரி அளந்து எடுத்துக்கிட்டு கட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் நமக்கு ஸ்கொயர் தேவைப்படாது. இதில் இந்த ஒயர் நம்ம கட் பண்ண ஒயர் இருக்குல்ல, அந்த அளவே வச்சு நம்ம ஒயர் கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 16 ஒயர் கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒயர்லாம் 16 ஒயர் கட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிக்கணும். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து சென்டர்னால் ஈவனாக வச்சு நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டால் நம்ம பின்னுறப்ப ஈஸியாக இருக்கும். ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த பாதி ஒயர் அளவுக்கு எடுத்துட்டு அதை மடித்து நாட் போடணும். இப்போ இது ரன்னிங் ஒயரு, இது சைடு வால் கூட்ட ஒயரு, இது ரோல்லேருந்து வர ஒயரு. இப்போ நம்ம கட் பண்ணோம்ல, அந்த ஒயரை இது மேலே போட்டு இந்த கீழே உள்ள ஒயரை இப்படி எடுத்து வச்சுட்டு பின்னிட்டு இந்த 2 ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். ஈவன் இல்லைன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கணும். இதுதான் பேசிக் நாட். இதுக்கடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுக்கிட்டு இது மேலே டைட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணோம்ல, அந்த 16 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு பின்னிடணும். 16 ஒயரையும் வச்சு பின்னணும். பின்னிட்டு நம்ம முதல்ல விட்டோம்ல சைடு வாலுக்கு, அந்த அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ ரன்னிங் ஒயரு எடுத்து அடுத்த ரோ பின்னணும். இப்போ நம்ம ஒரு ரோ பின்னியிருக்கோம், அடுத்து இன்னொரு ரோ எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சைடில் விட்ட ஒயருக்கு ஒயர் விட்டுறணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போட ஆரம்பிக்கணும். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லூப் க்ரியேட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ரோப் மட்டும் ஒயர் லூஸ் ஆகிடும். கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இதேமாரி நாட் போடணும். இப்போ உங்களுக்கு நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதே தான் நம்ம பேஸ்க்கு திருப்பி போட போகிறோம். நமக்கு எத்தனை ரோ வேணும்னா 8 ரோ நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரோ சென்டர் ரோனா மேலே 4 ரோ கீழே 3 ரோ போட்டால் மொத்தம் 8 ரோ வந்துடும். இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த அளவுக்கு நாட் போட்டுட்டு இங்கே நம்ம ஒயர் விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கு இன்னொரு ரோவும் இதேமாரி இந்த சைடு ஒயர் விட்டுட்டு போட்டுட்டு நாட் போட்டுட்டு இங்கே ஒயர் கட் பண்ணணும். 3 ரோ முடிச்சுட்டு 3 ரோ வரைக்கும் பின்னியிருக்கோம். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு சைடில் விட்டுருக்கோம்ல, அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். திருப்பி 4 ரோ
சைடில் விட்ட உயர அளவுக்கு ஒயர் விட்டுட்டு உங்களுக்கு தான் இந்த நாட் போட தெரியும்ல, இப்போ அதேமாரி போட்டுக்கணும். இதே மாதிரியே கடைசி வரைக்கும் போட்டு ஒயர் விடணும். ஒவ்வொரு வாட்டி நாட் போடுறப்பையும் ஒயரை டைட் பண்ணிட்டு போகணும். இதே மாதிரியே இப்போது இந்த கடைசி வரைக்கும் போட்டு இந்த இது வரைக்கும் விட்டு கட் பண்ணிடணும். நாட் போட்டு இங்கே கட் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த சைடு போட வேண்டிய இப்போது இது வந்து 3வது ரோ நம்ம பின்னுறோம். இன்னொரு ரோவும் பின்னிட்டு அதேமாரியே நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த சைடு முடிகிறதுக்கு இந்த சைடுக்கு 4 ரோ மொத்தம் வரும். இப்போ நம்ம 3வது ரோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ரோவும் பின்னிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு ரோவும் பின்னினோம். பின்னி அதுவும் இந்த சைடில் இதேமாரி ஒயர் விட்டு கட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ரோவும் எப்படி பின்னணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 3வது ரோ முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 4வது ரோ ஆரம்பிக்கிறோம். அதுக்கும் இப்போ இந்த அளவு ஒயர் விட்டுட்டு ஆரம்பத்தில் அதே மாதிரி நாட் போடணும். இந்த அளவுக்கு நாட் போட்டுட்டு வந்துட்டு மீதி 15 ஒயரும் இங்கே ஒயர் விடணும். இது ஒரு சைடு. இந்த 4வது ரோ போட்டோம்னா இந்த ஒரு சைடுக்கு உள்ள பேஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்டில் எப்படி போடணும்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இது நம்ம போட்ட சென்டர் ஒயரு, சென்டர் ரோ. இதுக்கு மேலே 4 ரோ போடணும். போட்டுட்டு இந்த ஒயரை நம்ம இப்போ கட் பண்ணிட போகிறோம். ரன்னிங் ஒயரை, இந்த 4வது ரோவில் உள்ள ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடணும். ஒரு சைடு நம்ம பேஸ் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பிக்கிட்டு இங்கே நம்ம பேஸ் போடணும். இந்த சைடு சென்டர் ரோ இதுக்கப்புறம் 4 ரோ போடணும். இப்போ இதுக்கப்புறம் இந்த சைடு 3 ரோ போடணும். இதுக்கு நம்ம இங்கே ஆரம்பத்தில் ஒயர் அளவுக்கு ஒயர் விட்டுடணும். விட்டுட்டு நாட் போடணும். இதே மாதிரி தொடர்ந்து இது வரைக்கும் போட்டுட்டு இங்கே ஒயர் விடணும். இது இப்போ 6வது ரோ. இந்த சென்டர் ரோவுக்கு இந்த சைடு 4 ரோ, இந்த சென்டர் ரோவுக்கு இந்த சைடு 3 ரோ. இப்போ இது 6வது ரோ. இதை போட்டு இங்கே ஒயர் விடணும். இங்கே பாருங்கள், இப்போது 3 ரோ பின்னியாச்சு. மேலே கீழ் சைடு இங்கே முதல்ல 4 ரோ பின்னோம். இது சென்டர் ரோவுக்கு ஒரு நாட் போட்டுக்கணும். அதை சொல்ல மாட்டேன். இது இந்த ரோ பின்னினதுமே நாட் போட்டிங்கன்னா இது சென்டர் ரோன்னு தெரியும். இங்கே 4 ரோவும் இங்கே 3 ரோவும் பின்னியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு மேலே எழுப்ப வேண்டியதுதான். இப்போது இதுலேருந்து 3வது நாட்டில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுணும் நம்ம சொருகிறதுக்காக. இந்த உள் சைடு சொருவினாது ஒரு ரோ முடிகிறப்ப அது எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன் நான். இப்போது இதை நான் இப்படி ஒரு லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம்ல, அதே மாதிரியே தான். இதேமாரி பின்னணும்.
இதே மாதிரி நம்ம இது வரைக்கும் பின்னணும். இப்போ இதிலெல்லாம் பாருங்கள், இந்த நாட்டிலலாம் சிங்கிள் ஒயர் தான் இருக்குது. ஆனால் இந்த கார்னரில் மட்டும் ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும். இதுதான் நம்ம கார்னர் டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னிட்டு நம்ம இந்த ஒயர் பின்னுறப்ப நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி பின்னணுன்ட்டு.